வணக்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு செய்தி ஒன்று சொல்லிடுறேன். அது பிறகு ஒரு கிளிப் ஒன்று பார்த்துட்டு வாங்க, அப்புறம் மேலும் பேசுவோம். இன்றைக்கி செய்தி என்னென்னா, நானும் சீமானும் ஒரே இடத்தில் சந்தித்ததில் எல்லையற்ற மகிழ்ச்சி அளிக்கிறது. லட்சக்கணக்கான தமிழர்கள் மத்தியில் தமிழ் உணர்வை ஊட்டி வளர்த்தவர் சீமான். ஒற்றுமையாக நாங்கள் பயணிப்போம், சீமானின் முயற்சிகள் வெற்றி பெறட்டும் அப்படின்னு சொன்னவர் இன்னைக்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் வை கோபால்சாமி என்கிற வைகோ. இவர் யார் அப்படின்னா, வைகோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீமானோட பார்வையில் ஒரு தெலுங்கன். சரிங்களா? சீமானுடைய பார்வையில் ஒரு தெலுங்கன். இந்த சீமான் யார் அப்படின்னா, அண்ணாதுரை அப்படிங்கிற ஒரு பைத்தியக்கார பையன் நாட்டை கெடுத்துவிட்டான் அப்படின்னு சொன்னவர் இந்த சீமான். பெரியார் மண் இல்லை தமிழ்நாடு, பெரியாரே ஒரு மண்ணு அப்படின்னு சொன்னவர் இந்த சீமான். அந்த சீமானோட தான் அவர் சொல்லியிருக்காரு, ஒற்றுமையாக நாங்கள் பயணிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு வைகோ. இப்போ நான் சொன்னது ஃபுல்லாக வைகோவை தெலுங்குன்னு நான் சொல்லலை. வைகோவை யார் தெலுங்குன்னு சொன்னாங்க அப்படின்னு வைகோவே சொல்கிறாரு, கேளுங்க. அது மட்டும் கிடையாது, கோயபல்ஸோட கைகோக்குறார் வைகோ. அதையும் நான் சொல்லலை, அவரே சொல்கிறார். காணொலியை பாருங்க. 6-7 ஆண்டுகளாக நான் பொறுமையோடு இருக்கிறேன். 8 ஆண்டுகளாக என்னை தமிழன் அல்ல என்றும் தெலுங்கன் என்றும் சீமான் கீழ்த்தரமாக பேசுவதோடு ஈரோடு ராமசாமி நாயக்க பயல் என்று எல்லா மேடையிலும் பேசினார். இந்த அண்ணாதுரைன்னு ஒருத்தன் ஒரு முட்டாளு இந்த நாட்டை கெடுத்து போட்டான்னு தொடக்க காலத்துல பேசுறார். நான் சகிச்சுக்கிட்டே இருந்தேன், பெரியாரே அண்ணாவை ஏசுறாருன்னு. பிறகு சினிமா துறையில் உள்ளவங்க சொன்னாங்க, பெரியார அட்டாக் பண்றது பெரியாருக்காக இல்ல, உங்களை அட்டாக் பண்ணணுங்கிறதுக்காக பெரியாரையே காலி பண்ணிட்டா இவனை தெலுங்கன்னு காலி பண்ணிடலான்னு சொல்லி நான் இந்த 7-8 வருஷமா இதை பத்தி நான் வெளியில பேசுறது இல்லை. என்னை பற்றி மீம்ஸ் போடுறதுக்கு கணக்கே கிடையாது. அதாவது ஸ்டெர்லைட் டீல் முடிஞ்சிருச்சு, இப்ப நீட்டினோட ஏதாவது டீல் பார்க்கலாமான்னு இந்த நாய்க்க பைய கிளம்பிட்டான் அப்படின்னு போட்டிருக்கான். விலை நான் சகிச்சுக்கிட்டேன். விடுதலை புலிகளினுடைய சின்னத்தை பிரபாகரன் உயிரோடு இல்லை என்று கருதி கொண்டு, உண்மை என்னன்னு அவருக்கு தெரியாது, கருதி கொண்டு புலிகளுடைய சின்னத்தையே தன்னுடைய கொடியாக்கி புலிகள் பிரபாகரனோடு தான் பல நாள் இருந்ததாகவும் வேட்டைக்கு போனதாகவும் ஆமக்கறி தின்னதாகவும் கோயபல்ஸ் கூட சொல்ல முடியாத பொய்யை சொன்னார். இவர் மொத்தம் 8 நிமிடம் தான் இவரை பார்க்க பிரபாகரன் அனுமதித்தார். புகைப்படம் எடுக்க அனுமதிக்கவில்லை. புகைப்படம் இவர்கள் ஏதாவது எப்படி இப்ப கிராபிக்ஸ்ல பண்றாங்களோ மாதிரி பண்ணிக்கிட்டாங்க. புலிகள் சீருடைய அணிஞ்சு உங்களோட போட்டோ எடுத்துக்கலாமான்னு கேட்டப்ப அது உங்களுக்கு அனுமதி கிடையாதுட்டாரு. நான் புலிகள் சீருடையில் அந்த காட்டில் சென்று அவரோடு 1 மாதம் இருந்தவன். காணொலியை பார்த்துட்டீங்களா? வருகின்ற தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜகவும் திமுகவும் கூட்டணி வைக்குமா? 100% வைக்காது. ஏன் அப்படின்னா, தமிழ்நாட்டினுடைய மாநில உரிமைகளை காப்பாற்றுவதற்கு சனாதன சக்திகள் ஒன்று கூடி இன்னைக்கு விஜய் என்கிறவர் மூலயமாகவும் பாஜக உள்ள வர நினைக்குது. பாஜக இம்முறை திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்பதுதான் ஒரு அஜெண்டா. அப்ப அந்த அஜெண்டாவுக்கு யாரெல்லாம் பின்னாடி இருக்கிறாங்கன்னா அதுல சீமானும் ஒருத்தர். இது தமிழ்நாட்டு அரசியலில் பெரியாரை பின்பற்றக்கூடியவர்கள், உண்மையான தமிழ் தேசிய உணர்வாளர்கள் இதை ஏத்துக்குவாங்க. இந்த பெரியார் அண்ணா தமிழ் தேசிய என்ற பேர்வில் இருந்துகிட்டு தமிழகத்தினுடைய மக்களினுடைய போராட்ட வரலாற்றுகளை அரசியல் வியாபாரமா பண்ணவங்க ஏத்துக்க மாட்டாங்க. சரிங்களா? இந்த வைகோ இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, சீமான அவர் முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறட்டும்ங்கிறார். எந்த முயற்சி? இவரே ஒரு தெலுங்குன்னு திட்டினார் இல்லையா, அந்த காணொலியில பார்த்திருப்பீங்க இல்லையா? இப்படிப்பட்ட முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறட்டும்ங்கிறார். இவரே சீமான கோயபல்ஸ்னு சொல்றார். ஏன்னா பிரபாகரன் உயிரோடு இல்லை என்று கருதி கொண்டு சீமான் பொய் சொன்னதாக அவர் கோயபல்ஸ் பட்டம் கொடுத்தது இந்த வைகோ தான். இப்ப இந்த வைகோவே அவரோட ஒற்றுமையா நாங்கள் பயணிப்போம்னு சொல்றார். மேபி இவரும் கோயபல்ஸ் ஆயிடுவாரா, இல்ல அவரை கோயபல்ஸ் இல்லாம இவர் மாத்துவாரான்னு தெரியல. ஆனா அவங்க ஒற்றுமையா பயணிக்க போறேன்னு சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக இருந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டு மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்த தேர்தலில் வீழ்த்தினால் அடுத்த முறை நாம் இன்னும் 50 வருஷம் பின்னாடி போயிடுவோம். அதுக்காக கூட்டு சேர போகிற கூட்டணிகளை நம்ம தெளிவா அடையாளம் கொள்ள வேண்டும். விஜய் என்கிறவர் பின்னால் ஒரு சினிமா துறையில் இருக்கக்கூடிய மோகத்தினுடைய பின்னணியை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு தரப்பான இளைஞர்கள் கொள்கை அறிவில்லாமல் அரசியலுக்குள் வரப்போறாங்க. இந்த முறை ஓட்டு போட போறாங்க. ஏற்கனவே இங்க சாதிக்கு குடின்னு ஒரு பேரை சொல்லி ஒரு பக்கம் குழப்பிக்கிட்டு இருக்கக்கூடிய சீமான், மொழிவாரியாக பிரிவினைவாதங்களை பேசிக்கிட்டு இளைஞர்களை குழப்பிட்டு இருக்கிற சீமான் ஒரு பக்கம்.
அதே போல இப்ப களத்துக்கு வரக்கூடியவர்கள், அதாவது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் திராவிடம் என்கிற சிந்தனை 2019 வரைக்கும் இருந்துச்சு. அது பின்னால் அவர் மகன் துரை வையாபுரி வந்த பிறகு அங்கேயும் திராவிட சித்தாந்தம் ஒழிஞ்சு போச்சு. இல்லைன்னா இன்னைக்கு சீமான் பெரியாரையே மண்ணுன்னு சொன்ன சீமானோட வைகோ போய் கைகோக்கக்கூடிய அளவுக்கு வைகோ திராவிட சிந்தனை இல்லாதவர் அல்ல. பெரியார் ஒரு பைத்தியக்கார பையன்னு சொன்ன அந்த சீமானோட இன்னைக்கு போய் வைகோ கைகோக்குறாருன்னா மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் திராவிட சிந்தனை அழிந்து விட்டது, திராவிட சித்தாந்தம் அழிந்து விட்டது, சமூக நீதி கொள்கை அழிந்து விட்டதுன்னு தான் தமிழ்நாட்டு மக்கள் பார்வையில் இருக்கும். அது மட்டும் கிடையாது, அதே திராவிட முன்னேற்ற கழகம் மதிமுக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஆம்ஸ்ட்ராங் அண்ணனுடைய மறைவுக்கு மல்லை சத்யா அவர்கள் சென்றிருந்த போது அந்த இடத்தில் இயக்குநர்களான தோழர்கள் மாரி செல்வராஜ், ப ரஞ்சித் அவர்களை எல்லாம் ஒன்று சேர்த்து சாதிய ரீதியா பேசின கட்சியினுடைய மாணவர்களில் இருக்கக்கூடியவர்கள் மீது இன்னைக்கு வரைக்கும் நடவடிக்கை எடுக்காதவர் தான் மதிமுகவுடைய பொதுச் செயலாளர் வைகோ. அப்படிப்பட்டவர் இன்னைக்கு சீமான்கிட்ட போயிட்டு ஒன்றாக பயணிப்போன்னு சொல்றதுல ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. இந்த 5 ஆண்டுகளில் மறுமலர்ச்சி திமுக மகன் திமுகவாக மாறி திமுகவை அழிப்பதே என் கொள்கை, என் லட்சியம், இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒழிச்சாதான் இங்க விடிய வரும்னு பேசக்கூடிய சீமானுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறட்டும்னு வைகோ வாழ்த்துறாரான்னு எங்களுக்கு தெரியல. ஏன்னா அவர் முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறட்டும்னு சொல்லியிருக்காரு. திராவிட சிந்தனையை ஒழிக்கணும்னு சொல்றார். 3 ஆம்பளைக்கு நடுவில் ஒரு பொம்பளை படுத்து கிடக்கிறா கடற்கரையில்னு பேசுறார். கலைஞரனுடைய பேனா சரியா உடைப்பேன்னு பேசுறார். யாரு இவரை எம்பி ஆக்கி பார்த்தார் இல்லையா கலைஞர், நாடாளுமன்றத்துக்கு அனுப்பி இன்னைக்கும் திமுகவினுடைய துணையோடு தான் இன்னைக்கு இவர் ராஜ்யசபா கடைசியா முடிச்ச ராஜ்யசபா எம்பி பதவி கூட ஆண்டு அனுபவிச்சுட்டு வந்தார் இல்லையா. அந்த கலைஞரை அவமதிக்கக்கூடிய சீமானினுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறட்டும்னு சொல்றாரா வைகோ? இந்த வைகோ இன்று பேசியிருப்பது மிகப்பெரிய ஆச்சரியங்களை ஏற்படுத்துவது மட்டுமில்ல, இது சனாதன சக்திகளுக்கு ஒரு ஆதரவான நிலைப்பாட்டுக்கு இவர் பச்சை கூடை காட்டுறாரு அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டு அரசியலை உணர்ந்தவர்களுடைய பார்வையாக இருக்குது. இதுல ஏன் இதை பண்றார்? ஈழத்தினுடைய பெயரை சொல்லி ஏமாத்துகிறார் சீமான்னு சொன்னவர் இதே வைகோ தான். இன்னைக்கு அவர் கூட ஒன்றா பயணிப்போன்னு சொல்றார். ஆனால் இன்றைக்கு ஈழத்து மக்கள் கூட புறக்கணித்தவராக வைகோ இருக்கிறார் என்றதான் வரலாறு. என்ன செய்தின்னு பாத்தீங்கன்னா, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா அவர்களை துரோகின்னு சொல்லி நீக்கினார். துரோகின்னு சொல்லி மட்டும் நீக்கல, மாத்தையான்னு சேர்த்து சொல்றார். மாத்தையான்னு சொல்லி அண்மையில் நீக்கப்பட்டதுக்கு ஆகஸ்ட் மாதம் உண்ணாவிரதமும், செப்டம்பர் 15 கடந்த அண்ணா பிறந்த நாள் அன்னைக்கு கட்சியினுடைய கொடியை அறிவிச்சுட்டு நவம்பர் 20ஆம் தேதி கட்சியினுடைய பெயரை அறிவிக்க போகிறார் மல்லை சத்யா. அவரை ஏன் மாத்தையான்னு சொன்னாருன்னா, அவரை மாத்தையான்னு சொன்னது தமிழீழ மக்களிடம் இருந்த மதிப்பும் மரியாதையும் வைகோவிடம் இருந்து மல்லை சத்யாவுக்கு சென்று விட்டது. காரணம், இந்த 5 வருஷமா ஈழத்து மக்கள் வைகோவின் மீது நம்பிக்கையை இழந்து விட்டார்கள் தன் மகன் வந்த பிறகு. இதை ஒரு பேட்டியில மல்லை சத்யா அண்ணன் தெளிவா சொல்றாங்க. எப்ப சொல்றாங்க தெரியுமா? இவர் மாத்தையான்னு சொல்லி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் துணை பொதுச் செயலாளர் இருந்த மல்லை சத்யாவை சாடிய பிறகு இவர் மாத்தையான்னு சொன்னது ஈழத்து மக்கள் நம்பக்கூடாதுன்னு தான் இவரை மாத்தையான்னு சொன்னாரு. ஆனால் அதே ஈழத்து மக்கள் ஜெனீவாவில் உள்ள மனித உரிமை ஆணையத்தில் அதே மல்லை சத்யாவை வைகோ யார் மாத்தையான்னு சொன்னாரோ அதே மல்லை சத்யாவை அழைத்து அவர்களுடைய பிரதிநிதியாக அவர்களுக்காக அந்த ஐநா மன்றத்தில் பேச வைத்தார்கள். பேச வைத்துவிட்டு அந்த ஐநா மன்றத்தின் முன்னால் தான் புதுசாக துவங்க போற கட்சியினுடைய கொடியை வச்சுக்கிட்டு அந்த ஈழத்து மக்களுக்கு பேசிட்டு வந்தார் மல்லை சத்யா. அப்படின்னா ஈழத்து மக்கள் பார்வையில் யார் பொது மாத்தையா? நீங்க ஏன் மாத்தையான்னு சொன்னீங்கன்றது ஈழத்து மக்களுக்கு புரிஞ்சிருச்சு. அதோட நின்னீங்களா நீங்க? அதோட வைகோவினுடைய தரப்பு நின்றதா? எப்படி வைகோ இருக்கும் போதே அவனை கூட்டிட்டு போய் பேச வச்சீங்கன்னு மல்லை சத்யாவை ஒருமையில் யார் அவர்களை அழைத்து சென்று ஐநாவில் பேச வைத்தார்களோ அவர்களை அலைபேசியில் அழைத்து கேள்வி கேட்டிருக்கிறார்கள். அவன் இவன் பேசக்கூடாது, அவமதிப்பா நீங்க பேசக்கூடாதுன்னு சொல்லி அவங்க கண்டிச்சிருக்காங்க. அதன் பிறகு லவுட் ஸ்பீக்கர்ல போட்டு இவங்க பேசுனதை கேட்டு அந்த பக்கம் இருந்தவங்க ஏன் லவுட் ஸ்பீக்கர்ல போட்டு இதை பேசுறீங்க, கேட்டுக்கிட்டு இருக்கிறது யாருன்னு அவங்க கேட்ட பிறகு அந்த அலைபேசி துண்டிக்கப்பட்டது. ஏன் வைகோ மட்டும்தான் ஈழத்து மக்களுக்காக பேசணுமா? சத்யா நான் பேசக்கூடாதா? வேற யாரும் இங்க பேசவே இல்லையா? எங்க ஏஆர் சுப்பிரமணியன் கூட தான் பேசினாங்க. அப்பொழுது நீங்கள் நினைத்த ஒரு விடயம் நடைபெறவில்லை. அந்த மல்லை சத்யா அவர்கள் திமுகவில் போய் சேருவார்னு பாத்தீங்க. புதுக்கட்சியை நிறுவி அந்த கட்சியினுடைய அறிவிப்பை வெளியிட போற சூழல்ல அதுக்கு முன்னாடியே நாங்க திமுகவுக்கு ஆதரவு நிலைப்பாடுன்னு சொல்லிட்டாரு. இனிமேல் அந்த திமுக கூட்டணியில் மகன் திமுக அதாவது மறுமலர்ச்சி திமுக தொடர முடியாது என்ற சூழலில் நீங்க எதிர்பார்த்த எந்த சந்தர்ப்பமும் கிடைக்காத சூழல்ல இப்ப திமுகவே உங்களை வெளியேற்றணும் அப்படிங்கிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக சீமானோடு கைகோர்த்து நிற்கிறார் வைகோங்கிறது எங்க மாதிரி இருக்கிறவங்களுக்கு இல்ல,
சாதாரணமாக திராவிட அரசியல் வரலாறு அறிந்தவர்கள் கடந்த கால தமிழ்நாட்டினுடைய ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலையும் வைகோ எடுக்கக்கூடிய முடிவு என்னவா இருக்கும்னு தெரிஞ்சவங்களுக்கு இது ரொம்ப தெளிவா தெரியும். வைகோ அவர்களே, உங்கள் நிலைப்பாடு மிகவும் வருத்தம் அளிக்கிறது. இந்த மாதிரியான விஷயம் உங்களுடைய 50 ஆண்டு கால அரசியல் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு கரும்புள்ளியாக நிச்சயம் அமையும். இதெல்லாம் கூட விட்டுருவோம் சார். நீங்க தானே சார் சொன்னீங்க ஸ்டெர்லைட் டீல விட்டுப்புட்டான், இப்ப நியூட்ரினோவுக்கு டீல் பேச வந்திருக்கான், நாயக்க பையன் பேசுறாங்கன்னு சொல்லி நீங்க தானே சார் பேசுறீங்க. அந்த நியூட்ரினோ நடைபயத்தில் உங்களை விமர்சிச்சதுக்காக தானே சார் எங்க அண்ணன் சிவகாசி ரவி என்ன ஊத்தி கொளுத்திக்கிட்டு செத்து போனா. ஏன் உங்க சொந்த மைத்துனரினுடைய மகன், உங்களுடைய துணைவியார் ரேணுகாமாவுடைய அண்ணன் மகன் சரவண சுரேஷ் எதுக்காக சார் செத்தான்? இன்னைக்கு நீங்க அந்த சீமானோட சேர்ந்து பயணிக்க போறேன்னு சொல்றீங்களே, அந்த குடும்பமும் அந்த 2 ஆன்மாவும் மன்னிக்குமா சார் உங்களை? வைகோ அவர்களே, உங்களை மன்னிக்குமா? நீங்க பேசின ஏதாவது ஒரு கொள்கைக்கு நீங்க சரியா உங்களுடைய அரசியல் பயணத்தை முடிப்பீங்கிற ஒரு எண்ணம் இருக்கா சார்? நீங்க தான் சார் கேட்டீங்க திமுகவில் கருணாநிதியின் மகன் என்பதனாலேயே அவர் அந்த கட்சிக்கு தலைவராகி விட முடியுமா அப்படின்னு கேட்டீங்க. அவர் மகனை கொண்டு வராருன்னு கோவப்பட்டீங்க. கடைசியில் நீங்க உங்க மகனை கொண்டு வந்து வச்சுட்டு அதுக்கு ஒரு காரணத்தை சொன்னீங்க, 104 பேர் ஓட்டு போட்டாங்கன்னு. இன்னும் திமுகவில் ஸ்டாலின் அவர்களை தலைவராக்குறதுக்கு அங்க யாருமே இல்லாத மாதிரியும் 104 பேர் அங்க இல்லாத மாதிரியும் பேசுனீங்க. அந்த கொள்கைக்கு நீங்க இன்னைக்கு வரைக்கும் நீங்க உங்க கட்சியில் அதை ஃபாலோ பண்ணீங்களா? தமிழீழத்தை வைத்துதான் உங்களுடைய மறுமலர்ச்சி பயணமே இருந்தது. கடைசி 5 வருஷமா ஏதேனும் ஒரு போராட்டம் இருக்குமா சார்? உங்க மகன் வந்த பிறகு தமிழீழத்து மக்களுக்கு ஆதரவாக 19 வரை நீங்க பயணப்பட்டீங்கல்ல அந்த தமிழீழ மக்களுக்காக. 19க்கு பிறகு என்ன சார் போராட்டங்கள்? அதே வேகத்தோடு இந்த 5 வருஷம் நீங்க பயணிச்சிருக்கீங்களா சார்? நீங்க ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தல் வருகிற பொழுதும் நீங்க எடுத்த முடிவுகளை எல்லாம் பாருங்க, அந்த கட்சி பின்னுக்கு அழைத்து செல்லுகிற முடிவுகளாக தான் சார் ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலின் போது நீங்க எடுக்கிற முடிவுகளும் இருக்கும். ஆனா பாராளுமன்ற தேர்தல் வருகிற போது சரியா முடிவெடுப்பீங்க. ஒண்ணு நீங்க எம்பி ஆவீங்க, இப்ப சமீப காலத்துல உங்க மகனை எம்பி ஆக்கிடுறீங்க. மல்லை சத்யாவை கேட்கிறாங்க சார், கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே திமுகவுக்கு ஆதரவுன்னு சொல்லுகிற பொழுது இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி சனாதன சித்தாந்தத்திற்கு எதிராக போராடுகிற எல்லாருமே திமுக கூட தான் சார் நிற்பாங்க. அதன் அடிப்படையில் நாங்க திமுகவுக்கு தான் ஆதரவு கொடுப்போம்னு கட்சியினுடைய அறிவிப்புக்கு முன்னாடி மல்லை சத்யா சொல்லுகிற பொழுது உங்க கட்சிக்காரங்க எழுதுறாங்க, இந்த பருத்தி அதுக்கு குடோன்லயே இருந்திருக்கலாமே அப்படிங்கிறாங்க. திமுகவை எதிர்த்து கோபாலபுர வீட்டில் கலைஞர் மடியில் கலைஞருடைய மகன் என்பதால் ஸ்டாலின் அமரலாம், கட்சியும் அமரலாமா அப்படின்னு கேட்ட நீங்க, இன்னைக்கு உங்க மகனை அரசியலுக்குள்ள கொண்டு வந்திருக்கிற நீங்க இவ்வளவு விமர்சிச்சுட்டு மறுமலர்ச்சி பயணம்னு சொல்லி லட்சக்கணக்கான தொண்டர்கள் அழைச்சு வந்து இன்னைக்கு நடுவீதியில் நிக்க விட்டுட்டு நீங்களும் உங்கள் மகன் மட்டும்தான் கடைசியா இந்த மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூலம் ஆதாயம் தேடுகிறவர்கள். 5 வருஷத்துல எம்பி ஆயிட்டாரு. எந்த கட்சியினுடைய உங்க கட்சிக்கு உழைச்சி எந்த தொண்டனும் 5 வருஷத்துல இவ்வளவு பெரிய உச்சத்துக்கு போயிருக்க மாட்டான். அதுவும் திமுகவாலேயே எந்த கட்சியை எதிர்த்து வெளில வந்தீங்களோ அதே கட்சியால தான் திருப்பி நீங்களும் ராஜ்யசபா எம்பி, உங்க மகனும் எம்பி. இதுக்கு வைகோங்கிற பருத்தி மூட்டை திமுகங்கிற குடோல இருந்திருக்கலாம்ல சார்? மதிமுக காரங்களுக்கு சொல்றேன், இதை கூட கூச்சப்படாம முட்டு கொடுக்குறீங்களே எப்படி? அது ஏர்போர்ட் மூர்த்தி விமர்சிச்சாரு, அவரை கூட்டிட்டு வந்து எல்லாம் பழகிக்கிறாங்க, அதெல்லாம் விமர்சனமா தெரியலையான்னு கேட்குறீங்களே. ஏர்போர்ட் மூர்த்தி வைகோவை விமர்சிச்சு எத்தனை மதிமுக காரர் சார் எண்ணெய் ஊற்றி கொளுத்திக்கிட்டு செத்து போயிட்டான்? அதாவது கண்ணை மூடிக்கிட்டு வைகோவை ஆதரிக்கணும்னு ஆதரிக்காதீங்க தோழர். மதிமுக தொண்டர்களுக்கு சொல்றேன், கண்ணை மூடிக்கிட்டு வைகோவின் துறை வைகோ இல்ல, எந்த தலைவருமே கண்ணை மூடிக்கிட்டு ஆதரிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. அப்படி இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஏதோ அங்க ஒரு தேவை இருக்கு. இல்ல வைகோவுக்கும் வைகோ மகனுக்கும் என்ன உள்ளுக்குள்ள இருக்கிற சித்தாந்த நிலைப்பாடோ அந்த சித்தாந்த நிலைப்பாடு உங்களுக்கும் இருக்குன்னு அர்த்தம். இதுல ஒருத்தர் வந்து இப்போ முகநூல் ஒரு பதிவில் இருக்காரு, திமுகவை அருவருக்கு விதமாக சீமான் பேசினார், அவர் கூப்பிட்டு ஸ்டாலின் வந்து விருந்து வச்சாரு, அவரெல்லாம் விமர்சிக்க உங்களுக்கு யோகியது இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. தோழர்களே, அந்த திமுகவை எதிர்த்து தான் சார் மறுமலர்ச்சி காண போறோம்னு கூட்டிட்டு வந்தீங்க. அவங்கள விட நீங்க பெட்டர் வெர்ஷனை காமிங்க சார். திமுகவை விட நாங்கள் எப்பேற்பட்டவர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்த திராவிட சிந்தனையை நாங்கள் மறுமலர்ச்சி காணுகிறோம்னு சொல்லி அவங்கள விட நீங்க முன்னுக்கு போய் காமிக்கிறதானே சார் கட்சி ஆரம்பிச்சீங்க. திரும்பி அவங்கள போய் குறை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அவங்கள குறை சொல்றீங்க, அது நாங்க கேள்வி கேட்கணுமா என்ன? ஏன் நீங்க கேட்க மாட்டீங்களா? நீங்க தான் சொல்றீங்கல்ல, என்னது அண்ணாவின் கொள்கைக்கு வெற்றி மாலை சூடுகிற கூட்டம்னு 56 இன்ச்சு காமிக்கிறதும் கருப்பு துண்டை இழுத்து பேசுறது நீங்க தானே சார். அப்ப அந்த திராவிட சித்தாந்தம் சார்ந்து எங்கெல்லாம் தவறு நடக்குதோ அங்கெல்லாம் நீங்க தானே சார் முன்ன போய் நிக்கணும். நீங்க கேட்க வேண்டியதானே, கூட்டணிக்குள்ள தானே இருக்கீங்க. இப்படி பேசுறவனை கூட்டிட்டு வந்து ஏன் சார் உங்க வீட்டுக்குள்ள சாப்பாடு போட விடுறீங்கன்னு. சார் தோழர்களே, மதிமுக தோழர்கள் குறிப்பா சொல்றேன், உங்களுக்கு நீங்க முகநூல்ல எழுதுறதெல்லாம் எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி போனாலும் வைகோ வந்து காப்பாத்தி முட்டு கொடுக்கணும்னு போறீங்க. இது அப்படி அல்ல.
ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகுதுன்னா, நேற்று கூட ஒரு தம்பி ஏதோ அவர் ஒரு வீடியோ போட்டு கமெண்ட்ஸ் எடுத்து அட்மின் டாக்ஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காப்ல. பொதுவாக வரக்கூடிய ஒரு காணொளி, புதிய தலைமுறையோ சன் நியூஸோ இப்போ கூட சீமானை சந்திச்சிருக்காருல்ல, அந்த காணொளி கீழே போயிட்டு அந்த கமெண்ட்ஸுங்களை படிங்க. அதுதான் பொது ஜன மக்களினுடைய கருத்துக்கள் சமூக வலைதளத்தில். புரியுதா? அதை ஏற்றுக்கிட்டு பயணிச்சாதான் சார் நீங்கள் அரசியல் களத்தில் இருக்கிறீங்க அர்த்தம். இல்லைனா உங்கள் உலகம் தனி, அவ்வளோதான். விஜய், சீமான் இந்த வரிசையில் நாளை துறை வைக்கும், அவ்வளோதான். அதை தவிர இங்கே பெரிய அரசியல் கிடையாது. ஆனால் இங்கே நாங்கள் பேசுறது திராவிடன்ற ஒரு சொல்லை வச்சுக்கிட்டு எந்தெந்த கட்சியெல்லாம் பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் துரோகம் இழைக்கக்கூடிய விதத்தில் நடந்துக்குதோ அதுவும் சனாதன சக்திகள் தான். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த தோழர்களுக்கு சொல்கிறோம், கொள்கைவாதிகளாக இருக்கிறீங்கன்னா இந்த 2026 தேர்தலில் உங்களுக்கான பயணங்களை மேற்கொள்ளுங்கள். இறக்குற வரையில், நம்முடைய கடைசி நாள் வரையில் கொள்கைகளை நம்ம பறைசாற்ற வேண்டும். கொள்கைகளுக்காக உழைக்கணும். ஆதாயம் தேடுறவங்க மேலே இருந்து தலைமைகள் மட்டும் ஆதாயம் தேடிட்டு போறது இல்லை. குறைந்தபட்ச கொள்கை மதிப்போடு நம்ம நடந்துக்கிடணும். நன்றி, வணக்கம்.